இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலகளாவிய விமான முறைமை கோளாறு, மலேசிய விமான நிலையங்களில் செக்-இன் மற்றும் போர்டிங் பாதிப்பு. MAHB உலகளவில் பல விமான நிறுவனங்கள் பயன்படுத்தும் பயணிகள் செயலாக்க முறைமையில் தற்காலிக கோளாறு ஏற்பட்டதால் மலேசிய விமான நிலையங்களில் செக்-இன் மற்றும் போர்டிங் செயல்முறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய விமான நிலைய நிறுவனமான MAHB தெரிவித்துள்ளது. MAHB வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த கோளாறு காரணமாக சில விமான நிறுவனங்கள் அவசர நடைமுறைகளை அமல்படுத்தியுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதுடன் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் வசதிக்கும் தான் MAHB முதலில் முன்னுரிமை வழங்கும் என்று கூறியுள்ளது. அதே நேரத்தில் விமான நிலையங்களில் உள்ள சுயசேவை கியாஸ்குகள் முழுமையாக செயல்படுகின்றன என்றும் இதன் மூலம் பயணிகள் போர்டிங் பாஸ் மற்றும் பைகள் அடையாள அட்டைகளை அச்சிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிறுவனம் மற்றும் விமான நிலைய ஊழியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றவும், தங்களின் விமான அட்டவணை குறித்த சமீபத்திய தகவல்களை நேரடியாக விமான நிறுவனங்களிடம் உறுதிப்படுத்தவும், மேலும் ஆன்லைன் செக்-இன் வசதிகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுங்காய் சிலிம் ரீவர் வழித்தடத்தில் மரம் விழுந்ததால் தடைப்பட்ட ETS ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கியது. மரம் விழுந்ததை தொடர்ந்து தடைப்பட்ட ETS மின்சார ரயில் சேவை நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. பேராக்கில் சுங்கை சிலிம் ரீவர் ரயில் தண்டவாள பாதைகளில் ரயில்கள் நேற்று காலை 6:32 மணிக்கு 1 முதல் வழித்தடத்தில் சேவையை தொடங்கின. இருப்பினும் சில தாமதங்கள் இன்னும் வழித்தடத்தில் சேவைகளை பாதித்து வருவதாக KTMB எனப்படும் மலாயன் ரயில்வே பிரஹத் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்தில் மின்மயமாக்கல் அமைப்பின் பழுது பார்க்கும் பணிகள் தற்போது KTMB-யின் தொழில்நுட்ப குழுவால் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் ரயில் செயல்பாடுகள் முழுமையாக பாதுகாப்பாக விரைவில் மீட்டெடுக்கப்படலாம். 2 மணி நேரத்திற்கும் மேலான தாமதம் காரணமாக பயணத்தை தொடர விரும்பாத ETS பயணிகள் பயண தேதியிலிருந்து 7 நாட்களுக்கு டிக்கெட் முகப்பிடங்களில் முழு கட்டணத்தையும் திரும்ப பெற தகுதியுடையவர்கள். இது தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதே நேரத்தில் ரயில் தாமதங்கள் 4 மணி நேரம் அல்லது அதற்கும் மேல் நீடித்தால் பயணிகள் பிரீமியம் தகஃபுல் திட்டத்தை வாங்கி இருந்தால் எத்திகா கிளைம் உதவியை திரையில் காணும் எண்ணில் தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அல்லது support@goinsure.com.my என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ கோரிக்கைகளை முன்வைக்கலாம். செபாங்கில் பெண் ஹீலிங் ஓட்டுநர் தாக்குதல், போலீஸ் விசாரணை. செபாங் பந்தர்பாரு சாலாத்தியில் திறந்த வாகன நிறுத்தும் இடத்தில் பெண் ஹீலிங் ஓட்டுநர் ஒருவர் தனது வாகனத்தில் இருந்தபோது கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 60 வயதான அந்த பெண்ணை அவருக்கு அறிமுகமான ஆடவர் ஒருவர் தாக்கிய பின் தனது வாகனத்தில் தப்பியோடிவிட்டதாக செபாங் போலீஸ் தலைவர் நோர்ஹிசாம் பஹ்மான் தெரிவித்தார். கொலை முயற்சி குற்றவியல் சட்டத்தின் 307வது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நோர்ஹிசாம் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக சைபர் ஜெயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த பெண்ணின் கழுத்து மற்றும் இடது கையில் வெட்டு காயங்கள் இருந்தன. கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக நோர்ஹிசாம் கூறினார். ஷா அலாமில் தமிழர் தொழில் முனைவோர் சங்கத்தின் 4வது ஆண்டு விழாவில் ஒன்றிணையும் உலக தமிழ் தொழில் முனைவோர்கள். மலேசிய தமிழ் விவசாய தொழில் முனைவோர் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா நேற்றும் இன்றும் ஷா அலாமில் உள்ள மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சி உலகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழ் தொழில் முனைவோர்களையும் வணிக தலைவர்களையும் ஒன்றிணைக்கிறது. முதல் முறையாக மலேசியாவில் நடைபெறும் அனைத்துலக தமிழர் வணிக மாநாடு 2025 மற்றும் அனைத்துலக கம்பு உணவு விழா ஆகியவை இதில் முக்கிய அம்சங்களாகும். கம்பு உணவின் ஊட்டச்சத்து மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த விழாவில் பல்வேறு கம்பு உணவுகள், கண்காட்சிகள் மற்றும் கல்வி நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மாநாட்டில் பங்கேற்க வந்த நியூயார்க்கை சேர்ந்த அமெரிக்க தமிழ் சங்க நிறுவனரும் தலைவருமான கலைமாமணி டாக்டர் பிரகாஷ் எம் சுவாமி உள்ளிட்ட பேராளர்கள் தங்களின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர்.
2.4 மில்லியன் ரிங்கெட் ஷாபு கடத்தல் முயற்சி முறியடிப்பு, ஆடவன் தடுத்து வைப்பு. பாரிஸிலிருந்து பினாங்கிற்கு 2.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய ஷாபு போதைப் பொருளை எடுத்து சென்ற ஆடவனின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதன் தொடர்பில் ஹூதான் கம்புங் தோல் சாவடியில் நேற்று விடியற் காலையில் 48 வயதுடைய சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டான். மெக்கானிக் வேலை செய்து வந்த அந்த ஆடவனை கிழா குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்து அந்த குழுவினரையும் கைது செய்தனர். நேற்று விடியற்காலை 5 மணி அளவில் ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனத்தில் தப்பியோட முயன்ற போது அந்த சந்தேக பேர் வழி பிடிக்கப்பட்டதாக கெடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். கெடா குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கூலிம் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ஒத்துழைப்பு, குற்றப்புலனாய்வு துறையின் ஒத்துழைப்போடு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நபர் கூறினார். அந்த ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனம் டோல் சாவடியில் ஒரு தடத்தில் நிறுத்தப்பட்ட போதிலும் அந்த ஓட்டுநர் வாகனத்திலிருந்து வெளியேற மறுத்ததால் போலீஸ் குழுவினர் அந்த வாகனத்தின் கண்ணாடியை கட்டாயமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. KLIAவில் ஓராண்டாக தங்கி வந்த பெண் போலீஸ் நடவடிக்கை. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIAவில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பெண் ஒருவர் தங்கி வந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. அந்த வீடியோவில் குழந்தைகள் சத்தம் போட்டதாக கூறி அந்த பெண் கோபம் அடைந்ததையும் அருகில் இருந்தவர்கள் அவரை அமைதிப்படுத்த முயன்றதையும் காண முடிந்தது. விமான நிலைய டிராலிகளில் அவரது தனிப்பட்ட பொருட்களும் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் போலீஸ் விசாரணையில் அந்த பெண் வெளிநாட்டவர் அல்ல என்றும் மலேசியாவை சார்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து மேல் சிகிச்சைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். KLIA நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மலேசிய காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தவறான யூகங்களை செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 11 ஆண்டுகளுக்கு பின் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு, இடம் மாறும் பூச்சோங் பிரிமா ஸ்ரீ மகாசக்தி தேவி ஆலயம். நீண்ட காலமாக நில பிரச்சனையில் சிக்கியிருந்த ஸ்லாங்கூர் பூச்சோங் பிரிமா ஸ்ரீ மகாசக்தி தேவி ஆலயத்திற்கு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த அக்கோவிலுக்கு 10,000 அடியில் ஸ்லாங்கூர் அரசு நிலம் ஒதுக்கியுள்ளது. சர்ச்சைக்குள்ளான நிலம் மேம்பாட்டாளருக்கு அவசரமாக தேவைப்படுவதால் வரும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 26ஆம் தேதி கோவில் அருகையில் உள்ள புதிய இடத்திற்கு தற்காலிகமாக மாறுகிறது. பின்னர் அனைவரின் ஒத்துழைப்போடு புதிய இடத்தில் கோவில் கட்டப்படும் என மாய்கா முன்னாள் உதவி தலைவரும் பூச்சோங் வாழ் குடியிருப்பாளருமான டத்தோ டி மோகன் கூறினார். இந்த கோவில் இடமாற்றத்தை சாத்தியமாக்கிய ஸ்லாங்கூர் அரசாங்கம் உள்ளிட்ட தரப்புகளுக்கும் மோகன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் சுமார் 10 ஆண்டு போராட்டம் முடிவுக்குள்ள வந்துள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ஆலய தலைவர் மகேஸ்வரன், பூச்சோங் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்த் சிங் டியோ, டத்தோ டி மோகன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். உயர் மதிப்புள்ள அரிய பறவைகள் பதுக்கல், குவாமுசாங் பண்ணை வீடுகளில் அதிரடி சோதனை. உயர் மதிப்புள்ள அரிய வகை பறவைகளை சட்டவிரோதமாக வைத்திருப்பதை கண்டறிந்த வனவிலங்கு பாதுகாப்பு விரைவான பெர்ஹிலிதான் கிளந்தான் குவாமுசாங் பகுதியில் உள்ள பண்ணை வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தியது. பெர்ஹிலிதான் மற்றும் PGA பேட்டலியன் 8 ஆகிய இரு துறைகளும் இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் 6 பண்ணை வீடுகள் சோதனை செய்யப்பட்டன. அதில் 10,500 ரிங்கிட் மதிப்பிலான 9 முறை பத்து பறவைகளும் 7 முரபா லூயிஸ் லெஹர் பறவைகளும் செரிண்டிட் மற்றும் புருங் டுவான் பறவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் 20 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட 6 உள்ளூர் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பறவைகளை பிடித்து வளர்த்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. ரப்பர் குழாய் ஹேங்கர் மூலம் மனைவியை தாக்கிய லாரி உதவியாளருக்கு 2 ஆண்டுகள் சிறை. இதற்கு முன் 2 குற்றங்களுக்காக தண்டனையை பெற்றுள்ள லாரி உதவியாளர் ஒருவர் தனது மனைவியை ரப்பர் குழாய் மற்றும் துணிகளை உலர்த்த பயன்படுத்தும் பிளாஸ்டிக் ஹேங்கரினால் தாக்கி காயப்படுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 40 வயதான ஃபைருலிசா ஒமார் ஜுகியின் சிறை தண்டனை அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து நீடிக்கும் என்று மேஜிஸ்ட்ரேட் எஸ்ரீன் ஜகாரியா உத்தரவிட்டார். புத்ரஜயா பிரசிடென்ட் 9 உள்ள தங்களது வீட்டில் நம்பர் 13ஆம் தேதியன்று
நவம்பர் 13ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை உள்ள அவர்களது வீட்டில் நார் ஹசீமா அகமதை காயப்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 324வது பிரிவு மற்றும் 326வது பிரிவு ஏயின் கீழ் ஃபைசருல்லா மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜொஹூர் பாருவில் நிறுத்தப்பட்ட லாரியை மோதிய பேருந்து 3 பேர் காயம். ஜொஹூர் பாருவில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை பேருந்து மோதிய விபத்தில் 2 முதியவர்கள் உட்பட 3 காயமடைந்தனர். மாநகரை நோக்கி செல்லும் ஜாலான் ஸ்கூடாய் பந்தாய் லிடோ சாலையின் 3.5வது கிலோமீட்டரில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டது. ஸ்கூடாயிலிருந்து 64 வயது நபர் ஓட்டி சென்ற பேருந்து சாலையோரம் ஆளில்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை கவனிக்க தவறி அதன் பின்புறத்தின் வலப்பக்கத்தில் மோதியது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகளில் 3 காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். பேருந்து ஓட்டுநருக்கு காயம் இல்லை. விபத்து நடந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.